வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவையில் பிப்ரவரி 7ஆம் தேதி அமெரிக்க குடியேற்ற முதலீட்டாளர் திட்ட கருத்தரங்கு நடைபெறுகிறது. இதுகுறித்து கோவை பந்தய சாலை பகுதியில் உள்ள பிரம்மாண்ட நட்சத்திர விடுதியில் செய்தியாளர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நன்கு அனுபவம் உள்ள புகழ்பெற்ற அமெரிக்க குடியேற்ற வழக்கறிஞரான நடாதூர் எஸ். குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில், அமெரிக்க EB-5 குடியேற்ற முதலீட்டாளர் திட்டம் குறித்த ஒரு பிரத்யேக கருத்தரங்கை வரும் பிப்ரவரி 7ஆம் தேதி நடத்தவுள்ளதாகவும், வருங்கால முதலீட்டாளர்கள், தொழில் வல்லுநர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு EB-5 விசா செயல்முறை, ஒழுங்குமுறை சூழல் மற்றும் முதலீட்டின் மூலம் அமெரிக்க நிரந்தர குடியுரிமையை பெறுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஒரு தெளிவான புரிதலை வழங்குவதை நோக்கமாக கொண்டு இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்வு நடைபெறுவதாகவும், 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள புகழ்பெற்ற அமெரிக்க குடியேற்ற வழக்கறிஞரான நடாதூர் எஸ். குமார் ஆகிய தான் இந்த கருத்தரங்கை வழிநடத்தப் போவதாகவும், தற்போதைய முதலீட்டு வரம்புகள், இலக்கு வைக்கப்பட்ட வேலைவாய்ப்பு பகுதிகளுக்கு 8 லட்சம் நிலையான திட்டங்களுக்கு 1,50,000 வேலைவாய்ப்பு உருவாக்கும் கட்டாயங்கள், நேரடி மற்றும் பிராந்திய மைய முதலீடுகளுக்கு இடையிலான வேறுபாடு மற்றும் இந்திய விண்ணப்பதாரர்களை பாதிக்கும் சமீபத்திய ஒழுங்குமுறை மேம்பாடுகள் உட்பட EB-5 திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் குறித்து அமெரிக்க குடியேற்ற வழக்கறிஞரான நடாதூர் எஸ். குமார் பங்கேற்பாளர்களுக்கு விரிவாக கூறவுள்ளார். பல உயர் நிகர மதிப்புள்ள தனி நபர்களும் குடும்பங்களும் அமெரிக்காவில் நிரந்தர வசிப்பிடத்தை பெறுவதற்கான நம்பகமான வழிகளை தேடும் நேரத்தில் இந்த கருத்தரங்கு பிப்ரவரி 7ஆம் தேதி நடைபெறுகிறது என்றும், அமெரிக்க குடியேற்றத்தில் ஆர்வமுள்ள வாடிக்கையாளர்களுடன் பணிபுரியும் நிதி ஆலோசகர்கள், மேலாளர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்களும் இதில் கலந்து கொள்ளலாம் என்றும் நடாதூர் எஸ். குமார் தெரிவித்தார். இந்த கருத்தரங்கு கோவை பந்தய சாலையில் உள்ள விவாந்தா ஹோட்டலில் மாலை 5 மணி முதல் நடைபெறும். அதேவேளையில் பங்கேற்கும் அனைவருக்கும் அனுமதி இலவசம். ஆனால் முன்கூட்டியே பதிவு செய்வது அவசியமாகும். பதிவு செய்வதற்கோ அல்லது கூடுதல் விவரங்களுக்கோ ஆர்வம் உள்ளவர்கள் நடாதூர் எஸ். குமார் சட்ட அலுவலகங்களின் இணையதளத்தை www.nskumarlaw.com என்ற முகவரியில் பார்வையிடலாம். That's a high number. So when the tariffs went up to 50%, lot of, in Chennai they were telling me they had to close down lot of places and they were not functioning. It took a very major impact. I am sure that in Coimbatore has taken a very large impact of it. Now what happened with the new deal that they announced, it has dropped to 18%. Essentially, it gives a competitive advantage for Indian textile industry in relationship to China, for example, where the tariffs are about 32%. So we become very extremely competitive, and Chinese market, Chinese exporters are going to find it difficult to compete with India. That is definitely an issue. They have also given advantage to various other countries, including Bangladesh. So we are in a position where there is going to be a momentum toward even larger than what it used to be in the past, because of the competitive advantage relatively. So I come bearing that good news for you about the trade deal. Companies will reopen here, textile industry will flourish again, and America will become the largest importer of textile from India, and it augurs well for us. That is just the backdrop. I am not an expert on the textile industry. These are just the brief comments. But what does it mean? It means our economy is going to be very robust, and Indians will have a lot of wealth. A lot of wealth is going to be created, and as a result of which, a lot of Indians will think about setting up companies. More importantly, in order to set up and flourish in the US, which is the capitalism, let me say a few things to you about generally the changes. We should all become friends with change. There are going to be a lot of changes. And I have divided it into about 4 or 5 categories of changes in immigration area, because that is what we are interested in focusing as an expert in that area.
The first one is students who go to the US. What is the situation with regard to the students? Because of the strict procedures that US has adopted across offices in US consulates in India, the number of students coming to the US is dropped by 50%. That's a very major drop this year. Vanakkam, greetings from the United States. Coimbatore is a textile capital. In some ways, it's called the Manchester. அப்படின்னு ஒரு சொல்லிப்பா. இப்போ இந்த ட்ரேட் டீல் ஒரு ஃபியூ டேஸ் ago அனௌன்ஸ் பண்ணது ரொம்ப சௌகரியமாக இருக்க போகிறது. 50%லேருந்து 18%க்கு ரெடியூஸ் பண்ணிட்டார். அது வில் ஸ்பர் தி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பேக் அகெயின். இங்கே ஒரு நல்ல economy build ஆகும். Exports from India to the US will go up, and the wealth in all places, particularly when it comes to textiles, இந்த ஊரில் it will benefit all of you. மூடின கம்பெனிகள் ஓப்பன் பண்ணுவா, ஆயிரக்கணக்கில் மக்கள் உத்தியோகம் இல்லாத இருக்கா, அவளுக்கெல்லாம் உத்தியோகம் மறுமையும் கிடைக்கும். ஸோ இது இந்த 50 to 18% ரெடியூஸ் பண்ணதுனால it's a great benefit to promote Indo-US relations. அது ஒரு காமெண்ட்டு. நான் இந்த ஊருக்கு எதுக்கு வந்திருக்கேன்னா, நான் ஒரு வக்கீல். EB5 இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த EB5 இன்வெஸ்ட்மெண்ட்டில் $800,000 அப்படின்னு ஒரு 6 to 7 கோடிக்குள்ளே கொடுத்தா அந்த பணம் உங்களுக்கு 4 to 6 வருஷம் அது கீழே வந்துவிடும். உங்களுக்கு க்ரீன் கார்டு ஒரு 2 வருஷத்தில் வந்துவிடும். நீங்கள் வேறு கேட்டகரிஸ் கம்பேர் பண்ணி பார்த்தா இதுதான் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். எதுக்குன்னு எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் விசா அப்ளை பண்ணாலும், ரிலேட்டிவ்ஸ் வச்சுட்டு அவார்டால் அப்ளை பண்ணாலும் அதுக்கு 10, 15, 20 வருஷம் ஆகுது. இது ஒரே ஒரு கேட்டகரி இருக்குது வேர் எனி ஒன் யாராவது ஒரு $800,000 இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவளுக்கு உடனே க்ரீன் கார்டு வர வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த யூஎஸில் இருக்கா இப்போ ஸ்டூடெண்ட் விசாவில் வேறு விசாவில் அவளுக்கெல்லாம் உடனே ஒர்க் பர்மிஷன் 5 மாதத்தில் ஒர்க் பர்மிஷன் கிடச்சிவிடும். அண்ட் 5 மாதத்தில் ஒரு பர்மிஷன் டு ட்ராவல் ஆல்சோ கிடச்சிவிடும். ஊருக்கு வர்றது போகிறது அதெல்லாம் பண்ணிக்கலாம் யூஎஸில். அது பண்ணுறதுனால கவுன்சிலேட்டுக்கு போக வேண்டிய நெசசிட்டியே இருக்காது. இனிமேல் இந்த $800,000 இன்வெஸ்ட் பண்ண இது வின் சிச்சுவேஷன் ஃபார் எவ்ரிபடி. அதுக்குன்னா இந்த பணம் 4 to 6 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் ஆகிவிடும். அதனால தி ஒன்லி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி கொடுக்காட்டாலும் உங்களுக்கு க்ரீன் கார்டு கிடச்சிடும். அந்த க்ரீன் கார்டை வச்சுட்டு நீங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், உத்தியோகம் பண்ணிக்கலாம், ஸ்கூலுக்கு போகலாம். இப்போ யூஎஸ் சிட்டிசனுக்கு இருக்கிற ரைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிவிடும் எக்ஸப்ட் டு ஓட் இன் தி எலெக்ஷன். இதுதான் நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு, ஆஸ்பைரிங் யங்ஸ்டர்ஸ்க்கு, ஆஸ்பைரிங் மேனுஃபேக்சரிங் லீடர்ஸ்க்கு எல்லாருக்குமே இதுதான் நான் அர்ஜ் பண்ணுவேன். ஒரு க்ரீன் கார்டு ஒரு வாட்டிக்கு வந்து கொடுத்தோன்னா 5 வருஷத்தில் சிட்டிசன் ஆகி போடலாம். இப்போ நீங்கள் பார்த்தாங்கன்னா யூஎஸ் இஸ் தி மோஸ்ட் ஸ்டேபிள் எக்கானமி இன் தி வேர்ல்டு. இந்த ஒரு வருஷத்தை வச்சுட்டு யூ கேனாட் கம் டு கன்க்ளூஷன்ஸ். இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு. நியூஸ் பேப்பரில் கூட நிறைய ஸ்டோரிஸ் வந்துட்டுருக்கோம். பட் நாங்கள் இருக்கிறோம். நான் உங்களுக்கு நிச்சயம் ஒரு கன்ஃபார்ம்டாக சொல்கிறேன், ப்ராப்ளம்ஸ் ஏதோ இருக்கே தவிர இந்த ஒரு வருஷத்தில் ஆன ப்ராப்ளம்ஸ் இது வெரி யூனிக். நான் ஒரு 30 வருஷமாக இருக்கேங்க. பட் இந்த வருஷம்தான் இது மாதிரி ப்ராப்ளம் ஆகிருக்கு. அது கூட இப்போ எல்லாம் ரீசெட் ஆகிட்டுருக்கு. இந்த ட்ரேட் டீல் இஸ் அன் எக்ஸாம்பிள். சார், இந்த இதை ஆப்பர்ச்சுனிட்டி பேமெண்ட்டு எவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? பாருங்க, இந்தியன்ஸுக்கு ஒரு 1000 விசா கொடுப்பான் இந்த EB5. அதுக்கு மேலே கொடுக்க மாட்டான் அப்ராக்சிமேட்லி. அதில் ஒரு 10% இஸ் ரிசர்வ்டு. இப்போ யூஎஸில் கூட there are areas that are not economically developed.
அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அது மாதிரி ஏரியாவில் த்ரூ அ ரீஜனல் சென்டர் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக க்ரீன் கார்டு கொடுத்து விட்றோம். தட் இஸ் த பெனிஃபிட். ஒரு 5 வருஷம் கழிச்சு சிட்டிசன் ஆகிவிட்டா யூ கேன் ஸ்பான்சர் யுவர் பேரண்ட்ஸ். ஒரு நல்ல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் போகிறது அங்கே யூஎஸில். இதுக்கெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.